யாரு கூட்டிச்சு பையனுக்கு மண்ட மேல போய் தட்டி யாரு தெரியுமா? நாட்டியம் ஆடக்கூடிய அரம்பை ஊராட்சி மேலக சின்னோதமை அரண்மனைக்கு என்ன பசுமா எங்க புறப்பட வேண்டும் தெரியுமா? தேவலோகம் புறப்பட வேண்டாம். என்னடா இது? மலர்களை பறித்து வரச்சென்ற நாட்டிய மலர்கள் என்ன என்று தெரியவில்லையே. என்னமா நாட்டிய மலர் இல்லையா? எங்க வீட்டுல கப்பூஸ் வரும். அப்புறம் நான் ஓடுறானா ஓடுவோம். அது மாதிரி வேலைக்கார வேலை நிறைய செய்வோம். மாதவி தம்பி எனதாவி. ஐயா நீங்க யார் மாதவி தம்பியா? எனதாவி அது நினைச்சுக்கிறியா? அதெல்லாம் கிடையாது. அவரோட காவல்கார பையன். எல்லா அதுப்பியும் என் கையா போயிட்டு நம்மள தேடி தேடி துண்டிபிடி சைஸ்ல ஒருத்தன் வந்துக்கிறோம். துண்டிபிடி சைஸ் ஒருத்தன் வாட்டி மேல ஒருத்தன் வந்துக்கிறோம். எதுக்கு வந்துக்கிறானுங்க? ரொம்ப டென்ஷன் ஆயிட்டானுங்க. எதுக்குடா வந்துக்கிறானுங்க? எதுக்கா எதுக்கு வந்து மூணு பையா மதமாங்கன்னு வந்துக்கிறோம். ஊர்ல எடுத்து போய் உதவாங்கி போட்டு உதவாங்கி வந்துக்கிறானுங்க. நான் அடிச்சவனை தாங்க மாட்டேன்.
வந்தானுங்க கேக்குதா ஏய் அப்படி இப்ப நான் என்ன சொல்லணும் நீ நான் அடிச்சு தொத்திட்டு வாடா ஏய் உக்கால போய் தக்காளி பயம் யாரா வா அட சும்மா பிளாஸ்டிக் ஏய் என்னடா என் அத்தம்மா ரொம்ப டென்ஷனா இருக்கு என்ன வந்து உன்னை அடிச்சிட்டு போய் வா சொன்னாரு ஏங்க ஐயா அவன்கிட்ட சொன்ன பாரியா ஏய் அவனை வந்தா வர சொல்லு இல்ல நீ பேசுற பொட்டையா நான் போ சொல்றான் ஏய் அது எப்படி தெரியுமா சொன்னாரு தலைக்கீயும் கால் மேலையும் அப்படியே முட்டி போட்டு அப்படியே தலைக்கீயா வந்து பாதம் பண்ணி சொன்னாரு ஏங்க கேட்டியா இல்லையா என்னடா நீ தலைகி போய் ஏய் அவன் பாதம் பண்ணிடுமா அப்படியா அதனால ஏய் அவன் பாதம்லாம் பண்ணி வேண்டாம் மணி வேண்டாம் நம்ம ஒண்ணா ஏய் அவன் கால்ல விழுந்து போயிடலாமா பாதம்னா கால் தான் ஏங்க பாதம்னா இது கால்னா இது என்ன சொல்ற ஏய் ஆமா எங்க அத்தம்மா உங்களை அச்சனார் உள்ள போடா ஏய் போடா அவளா உள்ள புறமா ஏய் அரே இந்தா அரே யாரா நீ யாரா எத்தனாவது வட்டி ஆளக்கூடிய மாதாவி தம்பி எனதாவி வந்திருக்கின்றேன் மாதாவியின் தம்பி எனதாவி உன்னைதான் நீங்க எதற்காக வந்தாய் உன்னை சிறைவிடுவதற்காக ஏய் அவன் பேர் சொல்லிட்டான் அவன் பேர் சொன்னியா ஏய் நான் யார் எப்படிப்பட்டவன் தேவர்க்கெல்லாம் தலைவன் இந்த தேவ இந்திரன் அப்படி இருக்கும்போது நீ என்னை சிறைப்பிடிப்பதா நான் தெரியுமா யாரா நாவகாட்டு பொட்டரவுடி ஏய் இங்கு வந்தது தவறு உங்களை பேசியது தவறு என்று என்னுடைய பாதத்தில் விழுந்தால் உனக்கு உயிர் பிச்சை அளிக்கின்றேன் உயிர் மேல் பயம் இருந்தால் அந்த வழி பார்த்து திரும்பி விடு அடியா மரியா வேண்டாம் வீண்வாதம் எனிவால் கொடுத்தோல் உனக்கு நடக்கும் சமர் சமரிலே யார் வெற்றி பெறணும் பார்க்கலாம் அப்படியா எதுமா உடம்பு சரியில்லை உனக்கு நாளா சண்டைக்கு நாம போய் வேடா வெற்றி வேணும் திரும்பி வேணும் சொல்ல காவலா அவன் வரும்போது ஏய் நான் சும்மா போயினா ஏய் ஓ காவல்காரா உனக்கு பேர் எடுக்குது அப்படி ஆட்டும் நான் போய் வரேன் புறப்பட்டு வா அதான் போட்டா முதல்ல உன்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டா ஆசீர்வாதம் தானே அதெல்லாம் அப்புறம் பார்த்துலாம் போறப்போ நான் போனா அடிச்சு வச்சிருவேன் ஓடி வந்து வைகுந்தத்தை பிடித்து அடுத்ததாக சத்திராக புறப்பட வேண்டாம். வைகுந்தவாசா, என்ன இது? தேவர்களை பகை கொள்ளாமல் வாழ்ந்து வந்த அரக்கர்கள் ரத்னாபுரி கொட்டியை ஆண்டு வரக்கூடிய வாதாபி எனதாபி என் இடத்தில் வந்து என்னை அடியோதனமாக வரத்தை பெற்று விட்டார்கள். அதனால் இப்போது ஆணவத்தோடு இருக்கின்றார்கள். வரம் கொடுத்தது யார்? மைத்துன கீசன். ஒரு நேரத்தில் ரத்னாபுரி கோட்டை ஆளக்கூடிய வாதாபி எனதாபிக்கு ஒரு வரத்தை கொடுத்து
இருந்து வருகிறது. பிரம்மதேவரமா பிரம்மதேவரா உனக்கு என்ன ஆகி விட்டப்பா உன்னையும் மாட்டி விட்டாரா பாபா அப்படி என்றால் அவர் கேட்டு வரத்தை தட்டாமல் கொடுத்து விட்டு என்னதான் வழி வழியில் இருக்கின்றது. என்ன காரணம் என்ன தெரியுமா? அந்த லோகம் என சொல்லக்கூடிய நீர், நிலம், ஆகாயம், பூமி என சொல்லக்கூடிய அனைத்தையும் கொடுத்து விட்டார். நான்கு வரங்களை கொடுத்து விட்டு அதிர்ந்து என சொல்லக்கூடிய அக்னி இருக்கின்றது அல்லவா? அது மட்டும் மாவினால் வராமல் என்னுடைய மருமகளாகப்பட்டவள் தடுத்து விட்டாள். அந்த அக்னியை வைத்துதான் அவனை அழிக்க வேண்டும். நீங்கள் உழைத்த பிரகாரமே நிலம், நீர், காற்று, ஆகாயம், அக்னி என்ற வரமதி அவன் கேட்டு அவனை தடுத்து விட்டோம். அதனால் இப்பொழுது அதை வைத்துதான் அவர்களை அழிக்க வேண்டும். அதனால் என்னுடைய தங்கை இருக்கின்றார் பார்வதி, உங்களுடைய இடது பாகத்தை விடுத்து காஞ்சியிலே காமாட்சியாக உருவெடுக்க வேண்டும். நீங்கள் கூறுவது உண்மைதான். அவனுக்கு ஒரு மாதத்தை நமக்கு கிடைக்க வேண்டுமானால் மனைவியாகப்பட்டவள் காஞ்சியிலே காமாட்சி அமர வேண்டும். நான் அவளுக்கு அருகாமையில் இல்லை அவராக அமர்கின்றேன். அப்படியாக ஓடி வாருங்கள். இப்போது காஞ்சிக்கு சென்று காமாட்சியாக உருவெடு. உனது அருகாமையிலே நடராஜனாக இவர் உருவெடுப்பார். அப்படியே சென்று வாருங்கள்.